Hi students, welcome to Mechanics of Structures class. இன்னைக்கான கிளாஸ்ல யூனிட் 2 fixed beam analysisக்கான problem number 4 பார்த்துக்கலாம். Write the expression of fixed end moments for a fixed beam with non-central concentrated load. இதுக்கு முன்னாடி பார்த்த 3 ப்ராப்ளம்ஸ்மே symmetrical loading. இந்த ப்ராப்ளம் unsymmetrical loading. இப்போ symmetrical unsymmetricalனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பீம் டே சென்டரை ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணிங்கன்னா அதனுடைய ரெண்டு சைட்லையும் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் லோடிங்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் சிமெட்ரிக்கல், அதர்வைஸ் அன்சிமெட்ரிக்கல் கண்டிஷன். இன்னைக்கான ப்ராப்ளத்தில் நான் சென்ட்ரல் கான்சென்ட்ரேட்டட் லோட் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் பீம் டே சென்டரில் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதனுடைய ரெண்டு சைட்லையும் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் லோடிங் கண்டிஷன்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. திஸ் இஸ் அன்சிமெட்ரிக்கல் லோடிங். இப்போ ஃபிக்ஸட் பீம் கொடுத்துருக்காங்க, நான் சென்ட்ரல் கான்சென்ட்ரேட்டட் லோட் கொடுத்துருக்கிறதுனால ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு நியர்பையாக லோட் டபிள்யூவை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ப்ராப்ளத்தில் ஏ சப்போர்ட்டுக்கு நியர்பையாக நம்ம டபிள்யூவை மார்க் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் லோடுக்கும் ஏ சப்போர்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஸ்மால் ஏ அண்ட் ரிமைனிங் போர்ஷனை ஸ்மால் பின்னு மார்க் பண்ணிக்கிறோம். பீமினுடைய டோட்டல் லென்த்தை எல்னு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ சொல்யூஷன் பார்த்துக்கலாம். சொல்யூஷனுக்கு அகைன் இந்த பீமை எடுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பீமை எடுத்து வரைஞ்சிருக்கிறோம். ஃபிக்ஸட் பீம் போட்டுக்கோங்க. அதனுடைய ரெண்டு சப்போர்ட்டுக்கும் ஏ அண்ட் பி மார்க் பண்ணிக்கோங்க. லோட் W மார்க் பண்ணி அதனுடைய பாயிண்ட் C மார்க் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் A அண்ட் B, டோட்டல் லென்த் L எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய N மூமெண்ட்ஸ் MA அண்ட் MB அதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. RA அண்ட் RB ரெண்டு அப்போர்ட் ரியாக்ஷன்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபைண்ட் ரியாக்ஷன்ஸ் அட் சப்போர்ட், அதாவது பீமை சிம்பிளி சப்போர்ட்டடாக கன்சிடர் பண்ணி ரியாக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சிமெட்ரிக்கல் லோடிங் கண்டிஷன். தேர்ஃபோர் ரியாக்ஷன்ஸ்க்கு டோட்டல் லோட் டிவைட் பை 2 போட்டு கால்குலேட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ப்ராப்ளம் அன்சிமெட்ரிக் லோடிங் கண்டிஷனில் இருக்கிறதுனால டோட்டல் லோட் டிவைட் பை 2 அந்த மாதிரி போட்டு கால்குலேட் பண்ண முடியாது. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சேம் மெத்தடில், அதாவது ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் சிக்மா m ஈக்குவல் டு 0 அண்ட் சிக்மா v ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் சிக்மா m ஈக்குவல் டு 0, அதாவது அபவுட் ஏதாவது ஒரு சப்போர்ட் எல்லா ஃபோர்ஸையுமே நம்ம மொமெண்ட் எடுக்கணும். நம்மளுடைய ப்ராப்ளத்தில் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ, அதாவது ஏ சப்போர்ட்டை பொறுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸையும் மொமெண்ட் எடுக்க போகிறோம். சிம்பிளி சப்போர்ட்டடாக கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால MA அண்ட் MB இந்த இடத்துல நம்ம கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. தேர்ஃபோர் எக்ஸ்டர்னல் லோட் W அண்ட் அப்போர்ட் ரியாக்ஷன் RB இந்த ரெண்டு ஃபோர்ஸையுமே நம்ம ஏயை பொறுத்து மொமெண்ட் எடுக்க போகிறோம். தட் இஸ் சிக்மா MA இஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட்ல W இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் A. செக்ஷனுக்கு ரைட் சைடில் கிளாக் வைஸ் மொமெண்ட் வந்து நம்ம நெகட்டிவாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் மைனஸ் W இன்டூ A அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து வெர்டிக்கல் ரியாக்ஷன், that is RB இந்த distance வந்து L. ரைட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூ. therefore plus RB into L that is equal to 0. இப்போ RB தான் கால்குலேட் பண்ணணும். therefore minus W into A ரைட் சைடில் கொண்டு போனீங்கன்னா plus W into A. therefore RB into L equal to W into A இருக்குது. இப்போ RB கால்குலேட் பண்ணணும்னா இந்த L ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. that is டினாமினேட்டரில் எழுதிக்கணும். therefore RB equal to WA divided by L. Then next equilibrium equation sigma V equal to 0 நம்ம கன்சிடர் பண்ணுறோம். that is sum of all vertical forces is equal to 0. vertical forces RA and RB ரெண்டுமே upward-ஆக இருக்கிறதுனால பாசிட்டிவ் போட்டுக்கோங்க. external load W downward-ஆக இருக்கிறதுனால நெகட்டிவ் போட்டுக்கோங்க. RA plus RB minus W is equal to 0. RB ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். therefore RA தவிர ரிமைனிங் ரெண்டு டோமே ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. மைனஸ் W ரைட் சைடில் போகும்போது ப்ளஸ் W அண்ட் ப்ளஸ் RB ரைட் சைடில் போகும்போது மைனஸ் RB. RBக்கு உள்ள வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா RA ஈக்குவல் டு W மைனஸ் WA டிவைட் பை L. இப்போ இந்த டேர்மை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டேர்மில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் L கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா WL டிவைட் பை L மைனஸ் WA டிவைட் பை L. இதை மைனஸ் பண்ணும்போது டினாமினேட்டரில் ரெண்டுமே L இருக்கிறதுனால L போட்டுக்கோங்க. தென் WL மைனஸ் WA, W பை L காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் டேர்ம் L மைனஸ் ஏ தான். இப்போ L மைனஸ் ஏனா நமக்கு தெரியும் பீமினுடைய டோட்டல் லென்த் L, அதில் இருந்து ஏயை மைனஸ் பண்ணிங்கன்னா B தான். therefore W into B divide by L. this is RA வேல்யூ. இப்போ ரெண்டு சப்போர்ட் ரியாக்ஷன்ஸும் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். பீமை சிம்பிளி சப்போர்ட்டடாக கன்சிடர் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸ்லையும் நம்ம பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். பெண்டிங் மொமெண்ட் அட் A அண்ட் B ரெண்டு சப்போர்ட்லையும் பெண்டிங் மொமெண்ட் 0 தான். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் அட் C, அதாவது பாயிண்ட் லோட் அப்ளை பண்ணக்கூடிய அந்த பாயிண்டில் தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும். therefore C பாயிண்டில் நம்ம பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணணும். இதுக்கான ஃபார்முலாவை நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். தட் இஸ் WAB டிவைட் பை L, அதர்வைஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் பெண்டிங் மொமெண்ட் அட் C கால்குலேட் பண்ணணும்னா அந்த இடத்துல செக்ஷனை கன்சிடர் பண்ணி அதனுடைய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸ் அந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுத்துக்கணும். அதர்வைஸ்
அந்த செக்ஷனுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸையும் அந்த பாயிண்டை பொறுத்து மொமெண்ட் எடுத்துக்கணும். நாம் இப்போ சி பாயிண்டில் செக்ஷனை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனுடைய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் RA மட்டும்தான். சின்ஸ் த பீம் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட், therefore RA into the distance A. செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் கிளாக்வைஸ் மொமெண்ட் பாசிட்டிவ், therefore RA into A போட்டுக்கோங்க. RA வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. மொமெண்ட் அட் C equal to WAB divided by L. இப்போ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி பெண்டி மொமெண்ட் டயக்ராம் போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பெண்டி மொமெண்ட்டுக்கான பேஸ் லைன் போட்டு ரெண்டு சப்போர்ட்லையும் 0 மொமெண்ட் அண்ட் C பாயிண்டில் WAB divided by L. அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா பெண்டி மொமெண்ட் டயக்ராம் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. பாயிண்ட் லோட் ஆனதுனால ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். தென் ஏரியா ஆஃப் ஃப்ரீ பெண்டி மொமெண்ட் டயக்ராம் கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் A1. ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கிறதுனால A1க்கான ஃபார்முலா ஆஃப் BH தான். ஆஃப் இன்ட்டு Bனுடைய வேல்யூ L அண்ட் Hனுடைய வேல்யூ WAB divided by L. ஏரியா ஆஃப் ஃப்ரீ பெண்டி மொமெண்ட் டயக்ராம் தட் இஸ் A1 equal to 1/2 into L into WAB divided by L. கால்குலேட் பண்ணிக்கலாம். எல்லாம் கேன்சல் ஆயிரும். therefore A1 equal to WAB divided by 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம். இப்போ MA அண்ட் MB ரெண்டு ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு வேல்யூவும் யூஸ் பண்ணி மொமெண்ட் டயக்ராம் வரையணும். தென் அதனுடைய ஏரியா கால்குலேட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தில் லோடிங் கண்டிஷன் அன்சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால MA இஸ் நாட் ஈக்குவல் டு MB. therefore ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம ஜாஸ்தியாக வச்சு ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் MA ஜாஸ்தியாக வச்சுருக்கிறோம், MB அதோட குறைவாக இருக்குது. therefore MA அண்ட் MB இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா எண்ட் மொமெண்ட் டயக்ராம் ட்ரெப்பிசாய்டல் ஷேப்பில் இருக்குது. இப்போ இந்த டயக்ராமுக்கான ஏரியா A2 கால்குலேட் பண்ணிக்கணும். ட்ரெப்பிசாய்டலுக்கான ஏரியா ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது ரெண்டு பேரலல் சைட்ஸ்டைய லென்த்தை ஆவரேஜ் எடுத்துட்டு அந்த ரெண்டு பேரலல் சைட்ஸ்க்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். therefore A2 equal to MA plus MB divided by 2 into the distance L. Area of fixed end moment diagram A2 is equal to MA plus MB divided by 2 into L. Area of free bending moment diagram A1 and area of fixed end moment diagram A2 ரெண்டையுமே கால்குலேட் பண்ணிட்டோம். Then next stepல fixed end moment values கால்குலேட் பண்ண போகிறோம். that is find fixed end moments. அதாவது MA and MB கான வேல்யூ கால்குலேட் பண்ணணும். as usual apply the area moment theorem 1. இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். அதாவது லோடிங் கண்டிஷன் சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது ஏரியா மொமெண்ட் தியரம் 1 மட்டுமே யூஸ் பண்ணி MA அண்ட் MB கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்போ லோடிங் கண்டிஷன் அன்சிமெட்ரிக்கல் ஆகுதோ அப்போ ஃபஸ்ட் மொமெண்ட் தியரம் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக மொமெண்ட் தியரம் 2வையும் இந்த இடத்துல அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் ஏரியா மொமெண்ட் தியரம் 1 நம்ம அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் A1 is equal to A2. இப்போ A1க்கான வேல்யூ WAB by 2 that is equal to A2க்கான வேல்யூ MA plus MB divided by 2 into L. அதையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நாம கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ MA and MB தான். therefore அது மட்டும் ரைட் சைடில் இருக்கட்டும். ரிமைனிங் எல்லா டேர்மையும் நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. இங்கே மல்டிப்ளைட் பை L தான் இருக்குது. therefore ரைட் சைடில் இருக்கக்கூடிய L லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா டினாமினேட்டரில் எழுத வேண்டியிருக்கு. அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 2 லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். தட் இஸ் 2/L என்ட்ரு பண்ணிக்கோங்க. 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. தென் MA plus MB equal to WAB divided by L. இதுக்கு மேலே நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. therefore இதை ஈக்குவேஷன் 1 நம்ம டினோட் பண்ணி வச்சுக்குவோம். தென் அப்ளை ஏரியா மொமெண்ட் தியரம் 2. செகண்ட் தியரமும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி செகண்ட் யூனிட்டுக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் இந்த தியரம் 2 எல்லாம் நம்ம படித்தாச்சு. அந்த தியரம் தான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். தட் இஸ் A1 x1 is equal to A2 x2. Moment of area of free bending moment diagram is equal to moment of area of fixed end moment diagram. That is ரெண்டு டயக்ராமையும் ஏதாவது ஒரு சப்போர்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுத்து அதை ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே A சப்போர்ட்டை தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கான மொமெண்ட் அபவுட் A நம்ம ஃபர்ஸ்ட்டில் எழுதிக்கலாம். ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஆல்ரெடி மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். இப்போ ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமை ரெண்டு ட்ரையாங்கிள்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம், 1 and 2. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுடைய மொமெண்ட் அபவுட் A கால்குலேட் பண்ணோம்னா அந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா இன்ட்டு அதனுடைய சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ். அதனுடைய ஏரியா வந்து ஆஃப் இன்ட்டு இந்த பேஸ் லென்த் A இன்ட்டு அதனுடைய ஹைட் வந்து WAB டிவைட் பை L அண்ட் அதனுடைய சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் 2/3 of A. therefore அதை எழுதியிருக்கோம். ஆஃப் இன்ட்டு பேஸ் டிஸ்டன்ஸ் A, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அண்ட் அதனுடைய சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் 2/3 of A. ப்ளஸ் செகண்ட் ட்ரையாங்கிளுடைய மொமெண்ட் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் அதனுடைய ஏரியா 1/2 இன்ட்டு அதனுடைய பேஸ் டிஸ்டன்ஸ் B இன்ட்டு அதனுடைய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் WAB டிவைட் பை L அண்ட் அதனுடைய சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் A சப்போர்ட்லேருந்து கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு.
therefore ஃபர்ஸ்ட்ல இந்த ட்ரையாங்குளுடைய சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வெர்டிக்கல் ஃபேஸில் இருந்து கால்குலேட் பண்ணும்போது 1/3 ஆஃப் பி அண்ட் இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் ஏயும் ஆட் பண்ணிக்கணும் a plus 1/3 ஆஃப் பி 1/2 base distance b vertical distance into central distance a plus 1/3 of b that is equal to moment of area of fixed end moment diagram. அதாவது சேம் வைஸ் ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் டயக்ராமுடைய மொமெண்ட் அபவுட் சப்போர்ட் ஏ கால்குலேட் பண்ணணும். இப்போ இதுவும் ட்ரெப்பிசைடல் ஷேப்பில் இருக்கிறதுனால ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் ஒன் ரெக்டாங்கிளாக இதை நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம். தட் இஸ் தேர்ட் ஏரியா அண்ட் ஃபோர்த் ஏரியாவாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட்ல ரெக்டாங்குலர் போர்ஷனுடைய மொமெண்ட் அபவுட் சப்போர்ட் ஏ எடுக்கிறதுக்கு அதனுடைய ஏரியா இன்ட்டு அதனுடைய சென்ட்ரல் டிஸ்டன்ஸ். ரெக்டாங்குலர் போர்ஷனுடைய ஏரியா வந்து இந்த டிஸ்டன்ஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எம்பி தான். therefore எம்பி இன்ட்டு எல் into rectangular central distance L/2, that is MB into L into L/2 plus இப்போ triangular portion day moment about A calculate பண்ணணும். இப்போ triangular portion day area calculate பண்ணணும்னா 1/2 into இந்த vertical distance remaining portion தான் calculate பண்ணணும். therefore MA minus MB into இந்த base distance small l and அதனுடைய centroidal distance calculate பண்ணுறதுக்கு இந்த base distanceல 1/3 தான், that is L/3, that is 1/2 into base distance L அதனுடைய ரிமைனிங் போர்ஷன் MA மைனஸ் MB இன்ட்ரு L/3. இப்போ இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்மை ரெடியூஸ் பண்ணும்போது 2 மட்டும் தான் கேன்சல் ஆகுது. ரிமைனிங் WA³ B டிவைட் பை L கிடைக்கும். அண்டு இங்கேயும் ப்ளஸ் WAB² டிவைட் பை 2L இன்டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் MBL² டிவைட் பை 2 ப்ளஸ் இதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா MA இன்ட்டு L² டிவைட் பை 6 மைனஸ் MB இன்டு L² டிவைட் பை 6. அது அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டினாமினேட்டரில் எல்லாமே காமன் டேர்ம் இருக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 டேர்மில் இருக்கக்கூடிய டினாமினேட்டரும் நம்பர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது. அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி, அதாவது 6L வந்து டினாமினேட்டரில் கொண்டு வர்றதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் டேர்மு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 2 இடத்துலையுமே 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தட் இஸ் 2WA³ டிவைட் பை 2 இன்ட்டு 3L. அது சேம் வைஸ் செகண்ட் டேர்மு 3 கொண்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, எடுத்து எழுதிக்கோங்க. தென் தேர்ட் டேர்மு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சேம் வைஸ் ரைட் சைட்லேயும் டினாமினேட்டரில் 6 கொண்டு வர்றதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் டேர்மில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தென் ரிமைனிங் டேர்ம்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ காமன் டேர்மை வெளியில் எடுத்துக்கலாம். அதாவது எல்லா டேர்ம்லேயும் WAB டிவைட் பை 6L இருக்குது. அதை வெளியில் எடுத்துகிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிக்கோங்க. தட் இஸ் 2A² ப்ளஸ் 3AB ப்ளஸ் B². சேம் வைஸ் ரைட் சைட்லேயும் L² பை 6 வெளியில் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் டேர்ம்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸை நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வர்றதுக்காக வேணும். தட் இஸ் A² ப்ளஸ் A² ப்ளஸ் 2AB ப்ளஸ் AB ப்ளஸ் B². ரைட் சைடில் L² பை 6 இருக்குது. ப்ராக்கெட்டில் 3MB ப்ளஸ் MA மைனஸ் MB இருக்கிறதுனால 3MBலேருந்து MBயை மைனஸ் பண்ணிங்கன்னா 2MB கிடைக்கும். தட் இஸ் MA ப்ளஸ் 2MB போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்ம்லேருந்து A ப்ளஸ் B த ஹோல் ஸ்குவாட் அதை எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய டேர்ம்ஸை நம்ம செப்பரேட் ஆக்கிக்கலாம். தட் இஸ் A² ப்ளஸ் 2AB ப்ளஸ் B². இந்த 3 டேர்மையும் நம்ம ரெடியூஸ் பண்ணி A ப்ளஸ் B த ஹோல் ஸ்குவாட் போட்டுக்கலாம். ரிமைனிங் டேர்ம் வந்து A² ப்ளஸ் AB அதை எடுத்து எழுதிக்கோங்க. ரைட் சைடில் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் WAB டிவைட் பை 6L போட்டுக்கோங்க. A ப்ளஸ் பினா நமக்கு தெரியும். தட் இஸ் A ப்ளஸ் B த டோட்டல் டிஸ்டன்ஸ் L தான். therefore A ப்ளஸ் B இருக்கக்கூடிய இடத்துல L போட்டுக்கோங்க. L² ப்ளஸ் A² ப்ளஸ் ABயை A மட்டும் செப்பரேட்டாக வெளியில் கொண்டு வந்துருங்க. therefore A இன்ட்டு A ப்ளஸ் B. சின்ஸ் A ப்ளஸ் B இருக்கக்கூடிய இடத்துல நம்ம L போட்டுக்கலாம். அதுக்காக வேண்டி A ப்ளஸ் பியை செப்பரேட்டாக கொண்டு வந்துட்டோம். தென் ரைட் சைடில் இருக்கக்கூடிய L² பை 6 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா 6 பை L². ரிமைனிங் டேர்ம் MA ப்ளஸ் 2MB தான். இப்போ 6 கேன்சல் ஆகிடுச்சு. A ப்ளஸ் B இருக்கக்கூடிய இடத்துல Lலும் போட்டுக்கோங்க. இப்போ WAB டிவைட் பை L³ இன்ட்டு L² ப்ளஸ் AL இஸ் ஈக்குவல் டு ரைட் சைட் டேர்மும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. தென் L காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். தட் இஸ் WAB இன்ட்டு L வெளியில் எடுத்திங்கன்னா ரிமைனிங் டேர்ம் L ப்ளஸ் A தான். டிவைட் பை L³ ரைட் சைடில் அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டரில் L³ இருக்குது. மேலே இருக்கக்கூடிய ஒரு L நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். therefore L² ஆயிரும். இதுக்கு மேலே நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. therefore MA ப்ளஸ் 2MB இஸ் ஈக்குவல் டு WAB இன்ட்டு L ப்ளஸ் A டிவைட் பை L². இது செகண்ட் ஈக்குவேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் மொமெண்ட் ஏரியா தியரம் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். செகண்ட் மொமெண்ட் ஏரியா தியரம் யூஸ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் அரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம MA அண்ட் MB கால்குலேட் பண்ணணும். therefore செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 2 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1.
செகண்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேர்மை ஃபஸ்ட்டில் எழுதிக்கோங்க மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேர்மை எழுதிக்கலாம். தட் இஸ் MA + 2MB மைனஸ் MA + MB. அதை எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் MA + MBயை ப்ராக்கெட்டில் தான் போட்டுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய டேர்மை எழுதி மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் உள்ள டேர்மை எழுதிக்கோங்க. தட் இஸ் WAB × L + A / L² மைனஸ் AB/L. ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். தட் இஸ் மைனஸ் கொண்டு ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். தேர்ஃபோர் MA + 2MB மைனஸ் MA மைனஸ் MB. இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேர்மை நம்ம எலாபரேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் WABL / L² ப்ளஸ் WA²B / L² மைனஸ் WAB/L. இப்போ கேன்சல் ஆகக்கூடியதெல்லாம் கேன்சல் ஆக்கிக்கோங்க. தென் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா MB = WA²B / L² கிடச்சிருக்கு. இந்த வேல்யூவை தென் ஈக்குவேஷன் 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தட் இஸ் MA + MB = WAB / L இருந்தது. அந்த MB இருக்கக்கூடிய இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. தென் MA கால்குலேட் பண்ணுறதுக்கு MA மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கட்டும், ரிமைனிங் டேர்ம் ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. தட் இஸ் WAB/L மைனஸ் WA²B / L². இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டினாமினேட்டரில் காமனாக டேர்ம் வேணும். தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் டேர்மில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் L கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ WAB / L² காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துக்கோங்க. தென் ரிமைனிங் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய L அண்ட் செகண்ட் டேர்மில் ஒரு ஏயும் இருக்குது, அதையும் எடுத்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு WAB / L² × L - A. இப்போ L - A மீன்ஸ் பீமினுடைய டோட்டல் லென்த் L மைனஸ் A இஸ் ஈக்குவல் டு B தான். தேர்ஃபோர் L - Aக்கு பதிலாக நீங்கள் B என்டர் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் WAB² / L². இப்போ MA இஸ் ஈக்குவல் டு WAB² / L² அண்ட் MB = WA²B / L². இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.